2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு வரும் 12ஆம் தேதி முதல் தொடக்கம். தெற்கு ரயில்வே அதிகாரி தகவல். அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் சுமார் 40 அடி உயர ஸ்ரீ செங்கமல தாயார் சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருத்தேர் வெள்ளோட்ட நிகழ்ச்சி அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வடம் பிடித்து துவக்கி வைத்தார். சுமார் 5 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற இந்த வெள்ளோட்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் அதிவேகமாக வந்த கார் பாலத்தின் மீது மோதி பள்ளத்தில் விழுந்ததில் தீப்பிடித்து எரிந்த விபத்து. காரை ஓட்டி வந்தவர் காரில் இருந்து வெளியேற முடியாமல் இருக்கையில் அமர்ந்தவாறே உடல் கருகி உயிரிழப்பு. இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே அணுசக்தி, பெட்ரோலியம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு வழங்க ஒப்பந்தம். பிரதமர் மோடி, அபுதாபி இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது முன்னிலையில் 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் மஞ்சள் கொன்றை மரக்கன்றை நட்டு வைத்தார் அபுதாபி இளவரசர் ஷேக் காலித். தாத்தா, தந்தை, மகன் என ஒரே நாட்டைச் சேர்ந்த 3வது தலைமுறை தலைவராக ஷேக் காலித் மரக்கன்று நட்டு வைத்ததாக தகவல். புற்றுநோய் மருந்துக்கான GST 12% இருந்து 5% குறைக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. கார் மற்றும் இருசக்கர வாகன இருக்கைகளுக்கான GST 18% இருந்து 28% அதிகரிப்பு என பேட்டி. ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு பாலிசி பிரீமியம் தொகைக்கான GST-யை குறைப்பதற்கு பரிந்துரை வழங்க அமைச்சர்கள் குழு அமைப்பு. GST கவுன்சிலின் அடுத்த கூட்டத்தில் வரி குறைப்பு குறித்து முடிவு செய்யப்படும் என்று தகவல். அரசியல் ஆதாயங்களை விட மாணவர்களின் நலனிற்கு முதலமைச்சர் MK-ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து. தாய்மொழிகளில் மாணவர்கள் கல்வி கற்பதையும் தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் தேர்வுகள் நடப்பதையும் முதலமைச்சர் எதிர்க்கிறாரா என்றும் கேள்வி. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 6 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக வரும் தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. தினமும் தலைப்புச் செய்திகளை அலங்கரிக்கும் அளவிற்கு கொலைகளை மிக இயல்பாக்கியதே திமுக அரசின் 3 ஆண்டு சாதனை என்றும் வலைப்பதிவு. சொத்து தகராறு, முன்விரோதம், திடீர் ஆவேசத்தால் தான் 6 கொலைகளும் நடைபெற்றுள்ளதாக தமிழக DGP விளக்கம். சாதி மத மோதல் காரணமாகவோ கலவரத்தை ஏற்படுத்தும் வகையிலோ நடைபெற்றவை அல்ல என்றும் அறிக்கை. மதுரை ஒத்தக்கடையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 12,233 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மக்கள் திட்டங்களை தேடிச் செல்லும் காலம் போய் அவர்களை தேடி தற்போது திட்டங்கள் செல்வதாகவும் பேச்சு. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் எழுப்பப்பட்ட கேள்வி. விஜயிடம் கேட்க வேண்டிய கேள்வியை என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள் என உதயநிதி பதில். என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? முதல்ல போய் அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்ககிட்ட வந்து கேட்குறீங்க. கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. என்ன எதிர்ப்பு? சென்னையில் வீடுகளின் முன் அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டுகள் மற்றும் தடுப்புகளை வைத்திருப்பவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. விதிமுறைகளை இணையதளத்தில் வெளியிட்டு ஊடகங்களில் பிரசுரிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகாவிஷ்ணு சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த விவகாரம். நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கியது யார் என விளக்கமளிக்க இன்று காலை வரை தலைமை ஆசிரியருக்கு கெடு விதித்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் பேட்டி. ராஜஸ்தான் மாநிலம் பிகனேர் பகுதியில் இந்திய அமெரிக்க படைகள் கூட்டு பயிற்சி. இம்மாதம் 22ஆம் தேதி வரை நீடிக்க உள்ள பயிற்சி இருநாட்டு பாதுகாப்பு உறவுகளை பலப்படுத்தும் என்று எதிர்பார்ப்பு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க கனரக சரக்கு வாகனங்களில் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை பயன்படுத்த மத்திய அரசு திட்டம். டீசலை விட திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு 24% குறைவான காற்று மாசை வெளியிடுவதாக தகவல். மணிப்பூரில் காங்போக்பி மலைப்பகுதியில் CRPF முகாமை நோக்கி துப்பாக்கிச் சூடு. கலவரக்காரர்களை CRPF வீரர்கள் பதிலடி கொடுத்து விரட்டியடித்ததாக DIG மணிஷ்குமார் சச்சார் தகவல்.
முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க மத்திய அரசு நிபந்தனை விதித்த விவகாரம். திட்டத்தை செயல்படுத்துபவரிடமே அதனால் ஏற்படும் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய சொன்னால் நியாயமாக நடைபெறுமா என பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போதிய எண்ணிக்கையில் போலீசார் நியமிக்கப்படவில்லை என உயர்நீதிமன்றம் அதிருப்தி. போதைப் பொருள்கள் தாராளமாக கிடைக்கக்கூடிய சூழலில் மாணவர்கள் எதிர்காலம் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக நீதிபதிகள் கருத்து. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் 4 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். பெங்களூருவில் பல்வேறு வன்முறைகளை நிகழ்த்த கிரிப்டோ கரன்சி மூலம் குற்றவாளிகளுக்கு பணப்பரிமாற்றம் நடந்ததாக NIA குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 3380 கோடி ரூபாய் மதிப்பில் லேப்டாப்கள், பர்சனல் கம்ப்யூட்டர்கள் தயாரிக்கும் ஆலையை அமைக்கிறது HP நிறுவனம். HP மற்றும் பேட்ஜெட் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் டெல்லியில் பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடை. அடுத்த ஆண்டு ஜனவரி 1 வரை பட்டாசுகள் வெடிக்கவும் தடை விதித்து டெல்லி அரசு உத்தரவு. இந்திய விமானப்படையின் சுகோய் ரக விமானங்களுக்கு ஏரோ என்ஜின்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது பாதுகாப்பு அமைச்சகம். 240 ஏரோ என்ஜின்களை தயாரிக்க HAL நிறுவனத்துடன் 26,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்தம். இந்தியாவில் இளைஞர் ஒருவருக்கு குரங்கம்மை தொற்று உறுதியாக இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. அச்சுறுத்தல் இல்லாத கிளைட் 2 தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக விளக்கம். டெல்லி மாசு கட்டுப்பாட்டு குழுவின் பொறியாளர் தொடர்புடைய இடங்களில் கட்டுக்கட்டாக 2,39 லட்சம் ரூபாய் பறிமுதல். 91,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற புகாரில் பொறியாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் CBI நடவடிக்கை.